119 தொகுதி அந்த கூட்டணிக்கு வாங்கிக்குவாங்க பாஜக. அவங்க யாராருக்கு கொடுக்கணுமோ எல்லாமே வாங்கிக்குவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு செய்தி 89 கம்மியாக வாங்கக்கூடாது அப்படின்னு பாஜக முன்னாள் மாநில தலைவர் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் அப்படின்லாம் தகவல் வருது. இல்லை தெரியுதா, 234 தொகுதியில் என்னுடைய கணிப்பு குறைந்தபட்சம் 100 தொகுதி கேட்பாங்க. 100 134 கொடுத்துருவாங்க. 134 வாங்கிட்டு நீங்கள் மெஜாரிட்டி ஆட்சி அமைக்க முடியுமா கேட்குறேன். 100 தொகுதி எப்படி கொடுப்பாங்க? அதிமுகவுக்கு என்று நீங்கள் 134 கொடுத்துட்டாங்க. 100 தொகுதி நாங்கள் கூட்டணிக்கு பிரித்து கொடுத்துக்கிறோம். நாங்கள் யாரெல்லாம் என் கூட இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் பிரித்து கொடுத்துக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், அல்லது யாரெல்லாம் தேமுதிகவாக இருக்கட்டும், வாசன் கட்சியாக இருக்கட்டும், உதிரி கட்சிகள், இப்படி நாங்கள் பிரித்து கொடுத்துக்கிறோம். இதே மாதிரி ஓபிஎஸ் சிபிஎஸ், இதே ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் பிரித்து கொடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா எடப்பாடி என்ன பண்ணுவார்? ஒரு 150 கொடுங்கன்னு கேட்பார். இப்போ கேட்குற இடத்துல எடப்பாடி இருக்காரு, கொடுக்குற இடத்துல இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கொடுக்குற இடத்துல இருந்தால் தாங்க நீங்கள் முடிவு பண்ண முடியும். நீங்கள் கேட்குற இடத்துல இருக்கீங்க, அது வெளியே தெரியல. அப்போ 150 கொடுங்கன்னு எடப்பாடி கேட்கும் பொழுது கொடுக்கலாம். அவர்கள் ஒரு 80-84 பிரிச்சுக்கலாம். அப்போ 150 வச்சுக்கிட்டே நீங்கள் மெஜாரிட்டியை கொண்டு வரதுங்கிறது ஈஸியான விஷயமா? ஒரு வேலை அது வாய்ப்பு இல்லை. அதிமுக பாஜக மெஜாரிட்டி வருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. நீங்கள் நினச்சது மாதிரி, அல்லது டெல்லியில் நடந்தது மாதிரி, அல்லது ஏதோ ஒரு விஷயங்களை பண்ணி எந்திரத்தை பயன்படுத்தி அப்படிலாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி டெல்லியில் நடந்தது கூட பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வாக்குகளை அந்த மறுவரைங்கிற பேரில் பிரித்து எடுத்தாங்க. எல்லா வேலையும் பண்ணி ஒரு வேலை ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தால் நீங்கள் மெஜாரிட்டி கிடையாது, மெஜாரிட்டியாக வரமாட்டீங்க. அப்போ இந்த கூட்டணியோடு சேர்ந்து வரும் பொழுது இப்போ எதற்கு வலை விரிக்கிறாங்க? கூட்டணி ஆட்சிங்கிறது பாஜகவாக இருக்கட்டும், ஏன் விஜயா இருக்கட்டும் வலை விரிக்கிறாங்க என்றால் திமுக இருக்கின்ற கட்சிகள் இங்கே வந்துடாதான்னு பார்க்குறாங்க. கூட்டணியில் பங்கு தர்றோம், அமைச்சராக தர்றோம், நீங்கள் இப்படியே எப்படி இருந்துக்குவீங்க? வெறும் எம்எல்ஏ இருப்பீங்க, எம்பியாக இருப்பீங்க, எப்போ அமைச்சராகிறது, எப்போ தமிழகத்தை ஆட்சி பண்ணுவது? ஒவ்வொரு கட்சிக்குமே தமிழகத்தை ஆட்சி செய்ய வேண்டும்ங்கிற அல்டிமேட் எய்ம் இருக்குல்ல, கோல் இருக்குல்ல. அப்போ நீங்கள் அதுக்கு வாங்கன்னு விரிக்கிறாங்க. அதை திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் புரிந்திருக்கின்றன, விளங்கி இருக்கிறார்கள். அதுதான் வர்றதில்லை. இப்போ இன்னைக்கு பாஜக வளைவில் அதிமுக சிக்கி இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அமித்ஷா தான் முடிவு பண்ண போறாரு அதிமுகவுக்கு எத்தனை சீட்டுன்னு.